வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு உங்களுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் உங்கள் ராசி அதிபர் வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல தனம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்களும் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்பாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு வளர்ச்சிக்கான விஷயம்தான். யோசிச்சு பண்ணுங்கள். ஏதாவது யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லா இருக்கா அப்படின்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் கணவன் மனைவியோட நடுவில் கூட பார்த்திங்கன்னா அங்கங்கே ஜாலியாக சுற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கணவன் மனைவி சுற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஜாலியாக இருப்பீங்க. உங்களது ராசியிலேயே ராகு இருக்கிறது, சூரியன் சாத்திரமும் பெரிய வீடு கட்டணும், வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும். மற்றபடி 2ஆம் அதிபதி புதன். 2ஆம் அதிபதி புதன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பெரிய லாபங்கள், நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் 2-10 போது உயர் கல்விக்கு இப்போ முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அடுத்தது புதன் 11 போகும்போது நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறனால உயர்கல்வி ரொம்ப நாளாக ஒரு மாஸ்டர் டிகிரி ஒரு சீட் எதிர்பார்த்துட்டு இருக்கன்றவங்களாம் இந்த டைமில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதிக்கு பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் உடைய பார்வைகள்லாம் இருக்குது. ஸோ என்றைக்குமே ஒரு 3 கிரகங்களுடைய பார்வை இருந்ததுனாலே, அதுவும் சனி செவ்வாய்ங்கிறது பிரத்யேகமாக ஏன் சொல்லணும்னா ஒரு கோபங்கள் வரும். ஸோ என்னென்னா 3-9 நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். இருந்தாலும் வருமானத்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக வருமானத்தையும் கொடுக்குங்க. ஏன்னா சனி செவ்வாய் கொஞ்சம் கோபத்தையும் தூண்டுறதுனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். அப்பாக்கிட்ட போனீங்கன்னா அப்பா எரிஞ்சு விழுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வரப்படல, பட் இருந்தால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4 போது 4ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 10ல் இருக்கனால நல்ல தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை, வாகனம் துறையில் வாங்கி விற்பவர்கள் எல்லாருக்குமே, ஆர்டர் கன்சல்டன்ட், இந்த மாதிரி வண்டி வாகனங்கள், பிரயாணம் சம்பந்தமான தொழில் புரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கிறது. ஸோ அது நல்ல வளர்ச்சி தான். ஸோ 5-10 போது குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். அவங்க ஒரு பெரிய பதவிக்கு போய் நல்லா முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 6. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன். 6ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சூப்பர் தான். 7ஆம் அதிபதிக்கு கேது குருவின் சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுங்க. கணவன் மனைவிக்கு நிறைய உட்பூசல், நிறைய ஒரு பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா கேது உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப நாளாக வராத பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். மே மாதம் வருதான். ஸோ அதுக்கப்புறம் அதுவரையே கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுங்கள். எந்தவித ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் பொறுமையாக எடுங்க. ஏன்னா இந்த 8 சம்மந்தப்படும் போது தான் நம்ம கோபதாபங்கள் தூக்கி எறிஞ்சி ஒரு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா 9. ஸோ 9ல் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் சனி இருக்கிறார், செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். ஸோ 3 பிளானட் 9ல் இருக்கும்போது நல்ல வரவுகள், நல்ல சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும். பண வரவுகள்லாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள், கோபதாபங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. காரணம் என்னென்னா சனி செவ்வாய் இருக்கும்போது அந்த விஷயங்கள் கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் பாசிட்டிவாக தான் நடக்கும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்காது. 10ல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குரு இருக்கார். ஸோ 10ல் குரு இருக்கும்போது ஐயோ குரு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரணுங்கிற பயம் இருக்குது எல்லாருக்கும். இதெல்லாம் இந்த பழைய சாஸ்திரத்தில் எழுதுனதை வச்சுக்கிட்டு இவங்க சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலி இந்த ராசி பலன் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது லக்னத்துக்கு பாருங்கள். சும்மா ராசிக்கு பார்த்துட்டு ஐயோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், ராசி பலனை பார்த்து ஓரமாக உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடும். அப்படி என்ன இதில் அழுறதுக்கிட்ட இருக்குது. யாரோ ஏதோ ஒரு சொல்லிட்டாட்டுறதுக்காக உட்காந்து அழுறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. நான் எதுக்கு சொல்லுவேன்னா, லக்னத்துக்கு பார்க்கும்போது ஒரு 90% கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்கள் அதுதான் வேலை செய்யும். மற்றபடி யோகம் இருக்குது. நிறைய ஜோதிடர்கள் சொல்லலாம், ஜோதிட நண்பர்கள் தான் இருந்தாலும் நான் இருக்கிற ஒரு ஃபேக்டை சொல்லிடுறேன். யோகங்கள் நிறைய யோகங்கள். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இவனுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, அவன் அப்படி இருப்பான், அவங்க லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக பூட்டுன்னு எல்லாம் பெரிய பெரிய கதைகள்லாம் சொல்லலாம். பட்
ஃபைனலாக வந்து தசா புத்தி அந்தரம் தான் நிற்கும். என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம். ஸோ அந்த தசைகளும் புத்திகளும் தான் இவன் வாழ்க்கையை கொண்டு போகணும் ஒழிய மற்றபடி இந்த பெரிய யோகம் அப்படி இப்படிலாம் வந்து ரொம்ப எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீச்ச கிரகங்கள்னும் போது கூட என்ன சொல்லுவாங்க, ஐயோ நீச்சமாயிடுச்சு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்கிற லெவலெல்லாம் பேசுகிறவங்க இருக்காங்க. அது தப்பு. ஏன் சொல்கிறேன்னா, நீச்ச கிரகங்கள் வந்து அந்த பாவ தொடர்பு வரும்போது அதில் வேண்டிய பணத்தை கொடுத்துருதுங்க. பணம் நல்லா வரும். ஆனால் என்ன கொடுக்குற வகையில் தான் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 11 வந்து ஒரு கிரகம் வந்து நீச்சமாகுதுன்னு வச்சுப்போமே, உதாரணத்துக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், ஓகேங்களா. 11 நீச்சமாகும்போது என்ன பண்ணும், கொடுக்குற விதம். நீச்சம் உச்சத்துக்கான விஷயத்தை சொல்லும்போது ஒருத்தருக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு வச்சுப்போமே, ஒரு தங்கத்தட்டில் சாப்பிட்டா உச்சம், ஓகேங்களா. வெள்ளித்தட்டில் சாப்பிட்டா சாதாரண ஒரு ஆட்சி வச்சுப்போம். அலுமினிய தட்டில் சாப்பிட்டா நீச்சங்க, அவ்வளோதாங்க. அலுமினிய தட்டில் சாப்பிட்றா நம்ம கௌரவ குறைச்சினா நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் சாப்பாடு ஒரே சாப்பாடு தான், ஓகே. சாப்பாட்டில் எந்த வித அதே பெண் பொங்கலும் சட்னியும் தான் 3 பிளேட்லையும் கொடுக்க போகிறாங்க. கோல்டு பிளேட்டில் சாப்பிட்டா உச்சம், பிளேட்டு தான் வேறு, ஓகேங்களா. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் வந்து பயமுடுத்திடுவாங்க, ஐயோ உங்களுக்கு கிரகம் நீச்சம், இதோட உன் சீன் ஓவர், உன் வாழ்க்கையே ஓவர்னுன்னா அவன் அப்படியே போய்ட்டு ஐயோ இன்றைக்கே எழுதி வச்சு செத்துடலாமாங்கிற லெவலில் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே பாசிட்டிவிட்டி நிறைய இருக்கும். ஒரு பாவம் கெட்டால் இன்னொரு பாவம் ப்ளஸ்ஸாக இருக்கும். அதை வந்து ஜோதிடர்கள் சொல்லணும். நிறைய பேர் வந்து பயமுடுத்தி பரிகாரம் எழுத போட ஒரு லிஸ்ட்டுங்கிற லெவலில் பட்டே தீட்டிடுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் உஷாராக இருந்துக்கணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட சொல்கிறேன். என் ஜோதிட நண்பர்கள் நிறைய பேர் நல்லவர்களும் இருக்காங்க. இதில் வந்து கமர்ஷியலி இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிடர்கள் எவ்வளோனா ஃபீஸ் வாங்கிக்கோங்க, அதை பற்றி இல்லை. என்னோடய ஃபீஸ் இதுன்னு சொல்லி வாங்குறதுல எந்த வித தவறும் கிடையாது. ஆனால் இந்த பரிகாரம் அது இதுன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு 30, 40, 50, 60, 70 5 லட்ச ரூபா வரை வாங்குறவங்களாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அதற்கெல்லாம் போகாதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஹம்பாக்கான ஒரு வேஸ்ட் மேட்டர், ஓகேங்களா. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் அலர்ட்டாக இருந்துன்றதுக்காக சொல்கிறதுக்கு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா 10ல் குரு இருந்தால் இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும். தொழில் 10ல் குரு இருந்தால் உங்கள் தொழிலில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க. அதில் இருக்கிற ஓட்ட உடச்செல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ அதை கிளியர் பண்ணுவீங்கன்றதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 11க்கு வந்துடுவார். ஸோ மே 1ஆம் தேதிக்கு மேலே நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகாதீங்க. லக்னத்துக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.